வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்குறது ஒரு கத்திரி ரகம் தான். இதை பற்றின ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். இன்றைக்கி அதே கத்திரி ரகம், அதாவது தாய் வித்துலேருந்து எடுத்த செடி இது. இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 months ஆகுது. போன வருஷம் ஏப்ரலில் 2022 ஏப்ரலில் விதைச்சி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நல்லா காய்ப்பு திறன் இருந்தது. அதாவது ஒரு வருஷம் நல்லா காய்ப்பு திறன்னா எப்படின்னா, இது வந்து மே மாதம் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லையும் செடி நல்லா வளரும். எந்த ஒரு பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு இருந்ததில்லை. இந்த ரகத்துக்கு வெரி ஸ்பெசிஃபிக்காக அதையும் தாண்டி வளர்ந்தது போன வருஷம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூன் மாதம் மழையில் வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் மேலே கொடி வகைகள் அந்த மாதிரி வச்சதுனால வளர்த்தி கொஞ்சம் அப்படியே கம்மியாச்சு. அப்புறம் நான் வந்து செடியை பாதியாக வெட்டி விட்டு ப்ரூனிங் பண்ணேன். ஆக்சுவலி இந்த செடி பார்த்திங்கன்னா 5 அடி இருந்தது. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 5 அடி நல்லா இருந்தது. ஸோ அப்புறமா கொஞ்சம் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு, இதுதான் மதர் பிளான்ட்டு. பார்த்திங்கன்னா இப்போ தான் திருப்பி பூ வைக்குது. இப்போ தான் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டேன், இந்த வெயிலுக்காக. வெயில் இல்லாட்டினா இந்த செடி வந்து வளராது, அப்படியே தான் சைஸ் இருக்கும். செடியும் ஒன்றும் ஆகாது. ஆனால் இது வந்து கத்திரி ரகங்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி தான். இது மதர் பிளான்ட்டு. இதிலேருந்து எடுத்த விதைகள், அதிலேருந்து எடுத்த விதைகள் பாருங்கள், சும்மா டெஸ்டிங்காக போட்டிருந்தேன். இந்த செடி தான். இது வந்து ஸ்னேக் பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லுவாங்க, இஞ்சி கொம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த மதர் பிளான்ட்லேருந்து எடுத்த விதைகளில் வளர்ந்த செடி தான் இந்த ஒரு செடி. இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 90 daysக்கு மேலே ஆகுது. இது ஏற்கனவே 2-3 வாட்டி காய் வச்சுருக்கு. இப்போ இந்த கிளைமேட்டு இந்த மாதிரி வெள்ளை கலர் பூ இருக்கும். சின்ன பேக் அப்படியே பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நகர்த்தி இந்த இடத்துல கேப் விட்டதும் போது வெயில் வரும்போது கரெக்டாக வந்து பூ வச்சு திருப்பி காய் பிடிக்க ஆரம்பிக்குது. கத்திரி செடிகளுக்கு பொதுவாக வந்து வெயில் ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு மெயினாக பார்த்துக்கணும். ரெண்டாவது, மே மாத வெயிலாக இருக்கட்டும், இல்லை எப்போ வெயில் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் வாரத்தில் 2 நாள் தேமோர் கரைசல், ஒரு நாள், இன்னொரு நாள் ஈயம் கரைசல், பஞ்சகாவியா ஸ்ப்ரே, இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா பூ எடுத்து வரும். இது போன ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நல்லா பஞ்சகாவியா அதெல்லாம் தெளித்தேன். இப்போ திருப்பி பாருங்கள், பூ எடுக்க ஆரம்பிச்சு. நிறைய பேர் யோசிப்பாங்க, இந்த மாதிரி பஞ்சகாவியா ஈஎம்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மழை பெஞ்சிருக்குன்ட்டு. கவலையே வேண்டாம். ஒரு 3 மணி நேரம் இருந்தால் போதும். அந்த செடியில் அந்த நம்ம கொடுக்குற இந்த மாதிரி தெளிப்பான்கள், அது பூச்சி வெரைட்டியாக இருந்தாலும் 3 மணி நேரம் இருந்தால் போதும், எடுத்துக்கும். பட் அதுக்காக நம்ம தெளிச்சிட்டோமே சும்மா இருக்கக்கூடாது. இப்போ பூச்சி வெரைட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும். பஞ்சகாவியா ஆர் ஈஎம் வாரத்தில் 2 நாள் எப்படியாச்சும் கொடுக்க பார்க்கணும். ஏன்னா பஞ்சகாவியா பார்த்திங்கன்னா பூச்சி வெரைட்டியாகவும் வேலை செய்யும், செடிகளுக்கு நல்ல சத்துக்களாகவும் வேலை செய்யும். ஈஎம் வந்து நல்லா பூ எடுக்கிறதுக்கு, அந்த காயை திரட்சி ஆக்கிறதுக்கு அந்த மாதிரியும் வேலை செய்யும்.